தியாக உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது கடகராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இப்போ வரைக்குமே யாருடைய ஒரு துணையுமே இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளும் யாரையும் நம்பி இல்லைங்க நீங்கள், ஓகேங்களா? எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே சாதகமான ஒரு அமைப்பில் இருக்காது, இப்போ வரைக்கும் அது இல்லை, யாரும் எனக்கு துணை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வாழ்க்கை துணை இருந்தால் என்ன, என் வயத்தில் பிறந்த பிள்ளைகள் இருந்தால் என்ன, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எந்த உறவுக்காரவங்க இருந்தாலும் சரி, யாரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதவிகரமாக இல்லை அப்படின்னு சுச்சுவேஷன்லாம் இருக்குங்க. சரி, ஓகே. அதற்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போலாம் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் வீடியோவில், எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க, ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை தான் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கடகராசிக்காரவங்க, ஓகேங்களா? கடகராசிக்காரவங்க கொஞ்சம் ஆணித்தனமாக நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க. அதாவது எப்படின்னா, தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்ட கடகம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்களில் பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கடகம் ராசிக்காரவங்க யோசிப்பீங்க, அடுத்து வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம், ஓகேங்களா? தட் மீன்ஸ் குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களை பார்க்கறதுனால நல்லதொரு பல யோகமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறதுக்கு போகலாங்களா? தட் மீன்ஸ் முக்கியமாக அலுவலக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நன்றாக இருக்க போகுது. வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. வேலை சம்மந்தமாக உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறதுல இருக்க போகுது. பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்தில் மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மறைமுக இடையூறுகள் விலகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவுக்காரவங்களுடைய வருகை ஆதாயத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. மகன் அல்லது மகளினுடைய திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. கேது சுப பலத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. இப்போது இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்து இந்த ஒரு தருணத்தில் கடகத்திற்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கலந்துருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தது 7 நாட்கள் நல்லதாக நடக்க போகுது. அதற்கு விளக்கம் தரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க பலன் அப்படிங்கிறது அமையும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கடகம் ராசிக்காரர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், இந்த ஒரு 3 நட்சத்திரங்களுடைய ஒரு ஆட்சி தான் கடகம். கிரகநிலைகள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும். கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் வளம் வருது. ஸோ இதன் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒரு மிக சிறப்பான ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. மனசில் தேக்கி வச்சிருந்த திட்டங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் செயல்படுத்தி வெற்றி வாகி அப்படிங்கிறத சூட போகிறீங்க. நீண்ட நாட்களாக உங்கள் மனசை ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இந்த ஒரு 7 நாட்களில் விடை அப்படிங்கிறது கிடைக்கும்.
குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மறைய போகுது. உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு செயல்பாடுகள் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்கள் அப்படிங்கிறத அள்ளித்தரப்போகுது. பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரும். உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது காணாம போயிடும். குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறப்போ தீர ஆலோசித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். பங்குதாரர்களுடைய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டாகலாம். அது உங்களுக்கு சாதகம்தான். அவங்களால உங்களுக்கு பகை அப்படிங்கிறது ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்திற்கு பணியிட மாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு காலகட்டம். எதை தொட்டாலுமே உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாகக்கூடிய மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது காணப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சாதனை அப்படிங்கிறது புரிய போகிறீங்க. தகுந்ததொரு ஆலோசனைகளை மேற்கொள்வதன் காரணமாக உங்களுடைய முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பெறப்போகுது. அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க போகிறீங்க. முக்கியமாக பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லாவே இருக்க போகுதுங்க. செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? உறவுக்காரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் பெரியவர்களுடைய ஆலோசனைக்கு அப்புறம் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கும். அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்தக்காரவங்க மத்தியில் உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுது. அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது இப்போ கிடைக்க போகுது. நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமான ஒரு பழக்க வழக்கத்தை கொடுப்பாங்க. முக்கியமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்க போகுது. சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது நீங்கும். பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பங்குதாரர்களும் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் அமைய போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறதே கடகம் ராசியின் அடுத்தது ஒரு 7 நாட்களுக்கான பொதுவான பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அடுத்தது ஒரு 7 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்புற வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழிலில் லாபம் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. கற்பனை வளம் அப்படிங்கிறது பெருக போகுது. தாயின் மூலமாக நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்கள் எப்போதுமே பண விஷயமான சிந்தனைகளில் இருக்க போகிறீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பாக செல்வது அப்படிங்கிறது நல்லது. இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாமல் அவதிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள், விருந்து, இந்த மாதிரியான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், ஆரவாரம் இது எல்லாம் வீட்டில் நடக்கிறதுனால மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொங்கும். சுப செய்திகளை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் எல்லாருக்கிட்டையுமே பாராட்டுகள் அப்படிங்கிறத பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்ங்கிறது நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது வரணும் அப்படிங்கிறது அமையும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று வரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒரு வேலை கூட இந்த இனிமை காணும். இன்னையிலேருந்து நடக்கும். ஓகேங்களா? சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். விவேகத்தோடு செயல்படுவதன் காரணமாக இந்த பிரச்சனைகளுக்கு முடிவுங்கிறது கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறது சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கும். குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா இந்த ஒரு 7 நாட்கள் அப்படிங்கிறது நல்லதொரு குரு பாக்கியம் பெற்று ஆன்மீக வழிகளில் அறிவு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். ஆடை ஆபரணங்கள், நல்லதொரு உணவு, எதிர்பாராத விதத்தில் பல விதங்களில் பண வரவு இது எல்லாமே ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்கள், பதவிகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் அப்படிங்கிறது மனசில் ஒரு அமைதி அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ரயில், மனை இவற்றால் லாபம் என்பது ஏற்படும். வியாபாரம் நிமித்தமாக உங்களுடைய தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய சுற்றத்தரம் மூலியமாக பண உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க.
உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் அப்படிங்கிறது திருமண முயற்சிகள் எல்லாமே ஆர்வமாகும். சந்ததி விருத்தி என்பது ஏற்படும். மனசுல தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினால நன்மைகள் அப்படிங்கிறது பல விதங்களில் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதுசாக பொறுப்புகள் கிடைக்கும். வாகன வசதி, நல்லதொரு கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக அதிக லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பூரண சயன சுகம் என்பது ஏற்படும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளுடைய கடகத்திற்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறத கடந்து சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மேலும் மிகச்சிறந்த ஒரு வெற்றி அடைய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆலயத்துக்கு சென்று ஜஸ்ட் சிவனை வணங்கிட்டு வாங்க. அந்த வணங்கிட்டு வர ஒரு விஷயம் போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. சரிங்களா? வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஆளாவீங்க. தற்போதைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் துவண்டு போவாதீங்க. நைட்டு ரொம்ப அதிக எண்ணம் இருக்கும், மனசு ரொம்ப யோசிக்கும், ஓவர் திங்கிங். அது ஓகே இருக்கணும் தான், பட் அதையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக வருவீங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும்.